வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அசந்து போகிற மாதிரி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி செய்யணும் அப்படின்னாக்கா நான் இன்றைக்கி சொல்ல போகிற மெஷர்மெண்ட்டோட சாம்பார் பொடி செஞ்சு வச்சு பாருங்கள். சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம வீட்டில் சட்னி கரண்டி இருக்கும். அந்த கரண்டியால் ஒரு 3 குழிக்கரண்டி மல்லி எடுத்துக்கங்க, ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், நல்லா 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க. நல்லா செவர வறுத்து எடுத்துக்குவோம். குறைச்சி வச்சு தான் கண்டிப்பாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். திரும்பவும் அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க. அதையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 25 வரமிளகாய் எடுத்து நல்லா அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வறுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட சாம்பார் பொடி ரெடி.